ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தும் ஒரு யோகத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த யோகத்தை பற்றி சொல்கிறப்பவே நம்ம இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த யோகத்தில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போன பதிவில் நான் அந்த பர்வத யோகத்தை பற்றி சொன்னப்போ உங்களுக்கு கேந்திரங்களை பற்றி விளக்கமாக சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் இந்த பதிவில் திரிகோணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த யோகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்க யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகம் இருக்குங்க. அந்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இந்த திரிகோணத்தை பேஸ் பண்ணி வருது அந்த யோகம். அதனால் இந்த திரிகோணம் அப்படிங்கிறதும் என்னன்னு சொல்லிட்டு அந்த யோகத்தை பற்றியும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு இந்த யோகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சங்க யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது லக்ன கட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், அப்படி லைனாக லக்னங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லக்னமெல்லாம் லைனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஜோதிடம் ஈஸியாக வந்துருங்க. இதுதான் பேசிக். இதெல்லாம் இந்த சங்க யோகம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் கட்டத்தை பற்றி தான் சங்க யோகம் குறிப்பிடுது. அதாவது இந்த 6ஆம் கட்ட அதிபதியோடைய நிலையை வச்சு தான் அந்த சங்க யோகம் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா, பணவரவு ஜாஸ்தி இருக்கும். அதாவது நம்ம நாட்டில் சம்பாதிக்கிறத விட இவங்கெல்லாம் அந்த சங்க யோகம் இருக்கவங்க வெளிநாடு போயும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எந்த நாடாக வேணால் இருக்கலாம். வெளிநாட்டு பணம், அதாவது நம்ம பணம் இல்லாமல் இன்னொரு நாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது தான் சங்க யோகம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன அடிப்படைனா, இந்த 6ஆம் பாவ அதிபதி 5ஆம் பாவ அதிபதியோட ஏதோ ஒரு வகையான காம்பினேஷனில் இருக்கணும். அது கேந்திரமாகவும் இருக்கலாம், திரிகோணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது திரிகோணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு இதில் நான் சொல்லிடலாம் அப்படின்றதான் நான் இந்த இதை எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ முதல்ல திரிகோணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கேபியில் மிக முக்கியமான விஷயம் இந்த திரிகோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். இதில் நம்மக்கிட்ட 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா? அதில் 3 கட்டங்கள் ஒரு திரிகோணமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்னு சொல்கிறது ஜாதகர். அதாவது நீங்கள் லக்னம், நம்மளுடைய லக்னம் அப்படின்னாலே நம்ம தான். யார் அந்த ஜாதகரோ அவர் தான் அந்த லக்னம் அப்படின்னு சொல்கிறது. ஜாதகருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது இந்த 5ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜாதகர் 1, ஜாதகருடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் 5ஆம் பாவம். எப்போங்க எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம 5ஆம் பாவத்தை தான் பார்த்துட்டு 5ஆம் பாவ தசை நடக்குதா, புத்தி நடக்குதா அப்படின்னலாம் நம்ம பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அவங்களோட அதுக்கு பதில். அதே போல் இப்போது அடுத்து அவங்க அப்பாவை பற்றி, அம்மா அவருடைய பரம்பரையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 9ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஜாதகர் அப்படிங்கிறது 1ஆம் பாவம், ஜாதகருடைய குழந்தைகள் அப்படிங்கிறது 5ஆம் பாவம், ஜாதகருடைய மூதாதையார் தந்தையார் அப்படிங்கிறது 9ஆம் பாவம். ஜாதகருடைய அப்பா யார், அப்பாவுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம 9ல் பார்க்கணும். ஜாதகருடைய குழந்தைகள் என்ன அப்படின்னா 5ஆம் பாவம் பார்க்கணும். அதாவது செயின், அப்பா, பையன், குழந்தை. அந்த இவருடைய குழந்தைகளை பற்றி பார்க்கணுன்னா இவரோட 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 1 2 3 4 5 9 வந்துருச்சுங்களா? இவருடைய குழந்தைகள், அதாவது இவருக்கு பேர குழந்தைகள் அப்படின்னு வர்றப்போ திரும்பியும் இங்கே 9ஆம் பாவம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 3 பாவங்களும் திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 1க்கு 1 கனெக்டிவிட்டியோட இருக்கும். அப்படிங்கிறனால இந்த 3 பாவங்களும் நமக்கு திரிகோணம் அப்படியா வரும். அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இது இங்கே, அப்புறம் திரும்பியும் இது இங்கே. அந்த மாதிரி திரிகோண பாவங்கள், ஒரு ட்ரையாங்கிள். இவருடைய மகன் இங்கே இருக்கார், இவரோட மகன் இங்கே இருக்கார். இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா தாத்தா பேரன், அந்த பரம்பரை சம்மந்தம் வந்துடும். அதனால் இந்த 3 தான் திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 5 9ஆம் பாவங்கள். 1 5 9. ஓகேங்களா? அடுத்த திரிகோணம், அதாவது இது அகம் சார்ந்த திரிகோணம். அகம்
பாவகம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த திரிகோணம். புறம் சார்ந்த திரிகோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம 2ஆம் பாவம், நம்ம கை பணம், அதாவது நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்க அப்படின்னு உங்கள் கைக்கு என்ன பணம் வரும், செலவாகிற பணம் தான், அதை பத்திரப்படுத்துறதெல்லாம் நமக்கு முடியாது. சின்ன அளவில் கைக்கு மாதம் வர்ற சம்பளம் இவ்வளோ வரும், அதுக்கப்புறம் நம்ம அதில் பட்ஜெட் போட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த கை பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது 2ஆம் பாவம். அந்த இதே போல் தான் 1ஆம் பாவம் எப்படி மகனாக இருக்காரோ அது மாதிரி அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த 6ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2லேருந்து அடுத்த 6 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணும். அதாவது நீங்கள் இந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டுவீங்க, அந்த வீட்டில் வருமானம் கிடைக்கிற மாதிரி 6ஆம் பாவம் பண்ணும். கட்டின வீட்டில் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா வருமானம் வரும். இதில் வந்து இன்னும் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, கல்யாண மண்டபங்கள் கட்டுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வருமானத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறது தான் 6ஆம் பாவம். 2வது இந்த வேலை, இந்த 2ஆம் பாவத்து கை காசு வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வேலைகள் செய்யணும் இல்லையா, எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாமல் நல்லா வேலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது 6ஆம் பாவம். நீங்கள் ஆட்களை வச்சு நல்லா வேலை வாங்குகிற திறன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதும் 6ஆம் பாவம். அதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த 2 பாவத்துக்கும் சம்மந்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளை வச்சு வேலை வாங்க தெரியணும், நீங்களும் கொஞ்சம் கூட அந்த ஆட்களோட சரி சமமாக நீங்களும் வேலை செய்யணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து 6ஆம் பாவத்தில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கு கடன் இருக்குமா இருக்காதா, எதுக்காக கடன், அந்த கடனை வந்து வேலைக்காக வாங்குறீங்களா, தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக கடனை வாங்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் 6ஆம் பாவத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நீங்கள் வீட்டு லோனெல்லாம் போட்டு வீடு கட்டுறதுக்கு கடனை வாங்கிட்டு சம்பாரித்த பணத்துலேருந்து கட்டுறது அப்படிங்கிறது நம்ம கையிலேருந்து போகிறது. ஆனால் நம்ம தொழில் செய்கிறதுக்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் மேம்படுத்துறதுக்காக வாங்குறது. அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான கடனெல்லாம் வாங்குவீங்க, அந்த கடனை உங்களால் திருப்பி ஈஸியாக கட்ட முடியுமா, இல்லை சிரமப்பட்டு தான் கட்ட முடியுமா, இல்லை கட்டவே முடியாதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த 6ஆம் பாவம் தான் சொல்லும். அதாவது உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லா அதாவது பணம் சம்மந்தப்பட்ட இது பணம் சம்மந்தப்பட்ட எல்லா வித பிரச்சனைகளும் இந்த 6ஆம் பாவம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நோயெல்லாம் 6ஆம் பாவத்தில் இருக்குது. பட் நம்ம அதுக்கு அந்த திரிகோணத்துக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். இப்போது 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து அதனுடைய திரிகோண பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவத்திலேருந்து 10ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 10 என்ன அப்படின்னு, ஏன் 10 வருது இதனுடைய திரிகோணமா அப்படின்னா, பணம் உழைப்பு என்ன ஆகும், மதிப்பு. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் ஒரு உங்களுடைய உழைச்சி அந்த வச்சு ஒரு நிலையான இடத்த பிடிப்பீங்க இல்லையா, அதுதான் 10ஆம் பாவம். இந்த ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய அதிபர் அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத்துறையில் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த எங்களுடைய கோச் அப்படிங்கிற மதிப்பு இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் செய்கிற வேலைகளுக்கான எல்லா மரியாதையும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பணம் இங்கே கிடைச்சிரும், ஆனால் மரியாதை அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் யார் அப்படின்னா அவங்க ஒரு ஜவுளி நிறுவனம் வச்சுருக்காங்க, அந்த ஜவுளி நிறுவன அதிபர் அப்படிங்கிற மரியாதை உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும். எங்களோட சாரு, எங்களோட கோச்சு அப்படின்னு சொல்கிற இந்த மரியாதை அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவத்தில் தான் கிடைக்கும். கஷ்டப்பட்டதுக்கான மதிப்பு இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே 2, 6, 10 கொஞ்சம் பணம் வச்சுட்டு அறிவோட அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தொழில்கள் பண்ணி இங்கே அதுக்கான மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நகைக்கடை அதிபர், ஒரு துணிக்கடை அதிபர், அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்கிற
அந்த நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் 1ஆம் பாவம், உங்களோட குணம் என்ன, உங்களோட புரிதல் என்ன, அறிவுத்திறன் என்ன அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஆனால் 10ஆம் பாவம் அப்படிங்கிறது நீங்கள் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். அதுதான் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 10ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால மிகப்பெரிய அளவில் வர முடியாது. 10ஆம் பாவம் சூப்பராக இருந்தது அப்படின்னா அவங்க யாருன்னு அவங்களே தெரியும். அவங்க இருக்கிறத பார்த்தே நம்மளே தெரிஞ்சுக்குவோம். அவங்க அந்த மாதிரி கடை வச்சுருக்காரு, அந்த கடை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அவங்க செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சுருவாங்க. அப்போது அந்த மதிப்பு மரியாதை அங்கே வந்துடும். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணா அப்படின்னு சொன்னால், கேஜி தேட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா டாக்டர் பக்தவத்சலம் அவர்கள் அப்படிங்கிற அந்த மரியாதை கிடைக்கும். அன்னபூர்ணா அப்படின்னு சொன்னோம்னா தாமோதர் சாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதை, அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த 10ஆம் பாவம் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2, 6, 10. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக லென்த்தி ஆயிடுச்சு. நான் இதனுடைய அடுத்த பகுதியை நாளைக்கு போட்டுறேன். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.